Hi guys, welcome to Vetri Tamil IPS Academy. இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் தான் ஏற்கனவே 6th வந்து 150 क्वेश्चंस வந்து பார்த்திருக்கோம். இப்போ அடுத்தது அகைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 50 क्वेश्चंस பார்க்க போறோம். சோ டோட்டலா வந்து 6thல எத்தனை क्वेश्चंस அப்படின்னு பார்த்தோம்னா 200 क्वेश्चंस வந்து நம்ம பார்த்து முடிக்க போறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம அகாடமில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சிக்கான விடாமுயற்சி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கான பிரைஸ் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 500 மட்டும் தான். ஓகேங்களா? ஏன் இது வந்து ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி இன்னும் வந்து இந்த இது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகல. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து நீங்க சஜெக்ஷன் பண்ணுங்க. அவங்க வந்து ஜாயின் பண்ணட்டும். ஜாயின் பண்ணா கண்டிப்பா அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த மெத்தட் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி தான் இதுல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்ம ஏற்கனவே வந்து நேத்து வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. பண்டங்கள் ஏற்றி பயன் தரும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் தமிழன் என்று தமிழருடைய சிறப்பு பற்றி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? யார்? பண்டகங்கள் ஏற்றி பயன் தரும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் தமிழன் அப்படின்னுட்டு யார் வந்து சொல்லியிருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் முடியரசன் அவர்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கக்கூடிய முடியரசன் அவர்கள் தான் இந்த பாடல் வரியை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பாடியிருக்காரு. ஓகேங்களா? நானிலம் படைத்தவன் அப்படின்ற அந்த டாபிக்ல இதை பத்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பாடியிருக்காரு. அடுத்தது 52வது கொஸ்டின் பொறுத்துக. நல்கும் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா தரும். ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஒண்ணு. ஆழி என்பதற்கு எதை குறிக்கக்கூடியதுன்னா கடலை குறிக்கக்கூடியது. களம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கப்பல். மரம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வீரம். அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 3 2 4. 1 3 2 4 இதுதான் இதற்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 53. மல்லெடுத்த என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. அவங்க வந்து மல்லெடுத்த என்பதற்கு மீனிங் கேட்கல, அதற்கான எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. மல்லெடுத்த அப்படின்னா என்னது? வீரத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? வீரமான செயலை குறிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா வலிமையானதை குறிக்கக்கூடியது தான் மல்லெடுத்த. அப்ப இதற்கான எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வலிமையற்ற. ஓகேங்களா? மல்லெடுத்த அப்படின்னா வலிமையான, அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா வலிமையற்ற அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவது யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துரைராசு. ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துரைராசு. ஓகேங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா துரைராசு. ஓகேங்களா? அடுத்தது 55 பாருங்க. முடியரசன் இயற்றிய நூல்கள் காண்க. அதாவது துரைராசு அவருடைய பெயர். முடியரசன் இயற்றிய நூல் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. வீரகாவியம், பாவிய கொத்து. பாவிய கொத்து அப்படின்றது பெருஞ்சித்தினார் அவர்கள் இயற்றிய நூல், அது வராது. ஒவ்வொரு கல்லாய் வெள்ளை ரோஜா, இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வராது. பூங்கொடி, காவிய பாவை. ஓகேங்களா? இதுதான் இதற்கான ஆன்சர். பூங்கொடி, காவிய பாவை அப்படின்றது முடியரசன் இயற்றிய நூல்கள். பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை இது எல்லாமே அவர் இயற்றிய நூல்கள் தான். ஓகேங்களா? 56வது பாருங்க. கூற்று 1. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா? கூற்று. இந்த கூற்றுல வந்து எந்த கூற்று தவறான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி. ஓகேங்களா? கூற்று 2 பாருங்க. நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் என்பவர் மேற்கண்டவற்றி. அதான் நாட்டுப்புற பாடல் என்பது என்ன? ஒரு வாய்மொழி இலக்கியம். அப்ப இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி. நம்ம தாலாட்டுல பார்த்திருப்போம். தாள் கூட்டல் ஆட்டு, நாவை அசைத்து பாடுவதால் பாடக்கூடியதுதான் என்ன அப்படின்னா தாலாட்டு. அப்ப நாட்டுப்புற பாடல் என்பது என்ன அப்படின்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னுட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல எந்த கூற்றுமே என்ன அப்படின்னா தப்பு இல்லை. அப்ப ஆன்சர் வந்து என்ன? எதுவும் அன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான இணை காண்க. இதுல எது வந்து தவறான இணை அப்படின்றது கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற இயல் ஆய்வு யாருன்னா பக்தவச்சல பாரதி. ஆசிய ஜோதி ஆசிரியர் யாருன்னா கவிமணி. குயில் பாட்டு மகாகவி. இருண்ட வீடு புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன். இப்ப இதுல நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு. நாட்டுப்புற இயல் ஆய்வை தொகுத்தது யார் அப்படின்னா சு சக்திவேல். சு சக்திவேல். ஓகேங்களா? சு சக்திவேல் அவர்கள் தான். அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் அப்படின்ற இந்த குறள் வழியாக வள்ளுவர் எதை பத்தி குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. வணிகம் செய்யும் முறையை பத்தி குறிப்பிடுகிறாரா, இல்ல வணிகரினுடைய பாதுகாப்பு முறையை பற்றி குறிப்பிடுகிறாரா, இல்ல வணிகரினுடைய நேர்மையை பத்தி குறிப்பிடுகிறாரா, இல்ல வாணிக பொருட்களை பற்றி குறிப்பிடுகிறாரா அப்படின்றது அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வணிகரினுடைய நேர்மையை பற்றி குறிப்பிடுகிறார். இப்ப வணிகர்கள் அதிகமா காசு கொடுத்து அதிகமான பொருளை வந்து வாங்குவதும் இல்லை, அதே சமயம் விற்கும் பொழுது அதிகமான இது வைத்தும் அவங்க வந்து விற்பதில்லை. இப்ப எப்படி சமன் செய்து அதாவது சீர்தூக்கும் கோல் போல் இப்ப தராசு எப்படி ரெண்டு பக்கமும் பொதுவா இருக்கோ அந்த மாதிரிதான் வணிகர்களும் இருக்காங்க அப்படின்றத வணிகர்களுடைய நேர்மையை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் இந்த குறளில் வந்து குறிப்பிடுகிறார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். இப்ப பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில இருந்து ஒரு பொருள் மற்ற நாடுக்கு கொடுத்தமிச்சு அது என்னன்னா ஏற்றுமதி. பிற நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பொருட்கள் வாங்கினால் அது என்னன்னா இறக்குமதி அப்படின்னுவாங்க. அந்த காலத்துல தமிழ்நாட்டுல என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து அரிசி, ஓகேங்களா, மிளகு, சந்தனம், தேக்கு, இந்த மாதிரி இருக்கிறதுல மயில் தோகை, இது எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து மற்ற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தாங்க. ஓகேங்களா. இப்ப இதுல தமிழ்நாட்டுல இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் என்னன்னு பாருங்க. கண்ணாடி, மிளகு. மிளகு தமிழ்நாட்டுல இருந்து தான் ஏற்றுமதி செஞ்சாங்க, ஆனா இங்க கண்ணாடின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணாடி தமிழ்நாட்டுக்கு சீனாவில இருந்து இறக்குமதி செய்தாங்க, அப்ப இது வராது. கற்பூரம், சந்தனம். சந்தனம் தமிழ்நாட்டுல இருந்து ஏற்றுமதி செய்யறாங்க, பட் கற்பூரம் சீனாவில இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யறாங்க, அப்ப அதுவும் வராது. பட்டு சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் தான், அப்ப இதற்கான ஆன்சர் மயில் தொகை, தேக்கு. ஓகேங்களா. இப்ப அரேபியாவில இருந்து என்ன குதிரை வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீனாவில இருந்து பட்டு, அதுக்கப்புறம் கற்பூரம், கண்ணாடி, இது எல்லாமே சீனாவில இருந்து இறக்குமதி செஞ்சிருப்பாங்க. அடுத்தது 60வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு விளைந்த வெண்ணெல் தந்து, நம்ம நாட்டுல விளைந்த நெற்கதிர்களை கொடுத்து பிற நாட்டுல இருக்கக்கூடிய உப்பை வாங்குவதை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பை கொடுப்பது, அதை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் என்ன அப்படின்னா நற்றிணை. ஓகேங்களா. குறுந்தொகை எதை பத்தி குறிப்பிடுகிறது அப்படின்னா பாலோடு பெயர்ந்து, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பாலோடு பெயர்ந்து கூழோடு வருதல் அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இப்ப பாலுக்கு, அதாவது ஆட்டுப்பாலை கொடுத்து கூழ் செய்வதற்கான தானியத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாங்குவாங்க. ஓகேங்களா. அதான் பாலோடு பெயர்ந்து கூழோடு பெயர்தல் அப்படின்றத குறுந்தொகையில சொல்லுவாங்க. அகநானூறுல என்ன அப்படின்னா பொன்னை கொடுத்து கரியை வாங்குவதை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூறுல சொல்லுவாங்க. பட்டினப்பாலை நடுவு நின்ற நெஞ்செஞ்சினோர் அப்படின்ட்டு வியாபாரர்களுடைய நேர்மையை பற்றி பட்டினப்பாலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தாலும் பட்டினப்பாலை தான். ஓகேங்களா. அடுத்தது 61 பாருங்க. கொல்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்ற வாணிகர்களை, அந்த வாணிகம் செய்பவர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் ஏ பட்டினப்பாலை. வாணிபரை பத்தி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து பட்டினப்பாலை. இது வாணிகத்தை பத்தி சார்ந்த நூல்கள் தான். நற்றிணை சொன்ன நெல்லை கொடுத்து உப்பு வாங்குவது வந்து நற்றிணை. குறுந்தொகையில என்னது பாலை கொடுத்து கூழை வாங்குவது குறுந்தொகை. அகநானூறு பொன்னை கொடுத்து கரியை வாங்குவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூரை வந்து குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. 62 பாருங்க. பொறுத்துக. செக் என்பது எதை குறிக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்றது வரைவோலை. ஓகேங்களா. டெபிட் கார்டு. ஓகேங்களா. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெபிட் கார்டு. டெபிட் கார்டு என்பது எதை குறிக்கும்னா பற்று அட்டை. கிரெடிட் கார்டு வந்து எதை கொடுக்கும்னா கடன் அட்டை. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 1, 4, 3. 2, 1, 4, 3. பி தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா. 62க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி வந்து ஆன்சர். அடுத்தது பாருங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்றத இப்ப நீங்க கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து நீங்க ஒரு இடத்துல புதைச்சு வைக்கிறதுக்கு பதிலா அதை நீங்க நல்லதுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னுட்டு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான ஆன்சர் வந்து ஔவையார் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்ற அந்த கருத்தை மக்கள் கிட்ட சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா படிக்காதவங்களை இது வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு திட்டி இருக்க மாட்டாங்க. திருவள்ளுவர் வந்து படிக்காதவர்களை விலங்கு அப்படின்னுட்டு சொல்லி என்ன பண்ணுவாரு திட்டி இருப்பாரு. ஓகேங்களா. அடுத்தது 64 பாருங்க. நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது. நீர் வந்து டேஷ் தேங்கி இருக்கிறது. இதற்கான பொருத்தமான சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே, அங்கே, எங்கே, அங்கு. இப்ப இதற்கான அப்படியே நீங்க போட்டு பாருங்க. நீர் இங்கே தேங்கி இருக்கிறது. இங்கே தேங்கி இருக்கிறது ஆன்சர், ஆனா இங்க கொஸ்டின் மார்க் வருது, நம்ம அதை பார்க்கணும்.
நீர் அங்கே தேங்கி இருக்கிறது. அதுவும் என்ன அப்படின்னா அங்கேனா அதுவும் ஆன்சர் பண்ற மாதிரி தான். நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, எங்கே அப்படின்றத என்னது கொஸ்டின் வரக்கூடியது. அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே. ஓகேங்களா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. அடுத்தது பாருங்க, தவறான இணை காண்க. இதுல எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயண படகுகள். பயண படகுகளுக்கு வந்து போட். நீங்க படகு அப்படின்னோடனே போட் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. கலப்படம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாரம்பரியம், கடற்பயணம். இப்ப இதுல வந்து எது தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா பயண படகுகள். ஓகேங்களா, அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபெரிஸ், FERRIES அப்படின்ட்டு ஒரு FERRIES ஃபெரிஸ். ஓகேங்களா, போட் வராது. அப்ப தவறானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. அடுத்தது பாருங்க, கவி ஞாயிறு என்று அடைமொழி பெற்றவர் யார்? கவி ஞாயிறு என்று, இப்ப மொழி ஞாயிறுனா தேவநேய பாவாணர் அவருக்கு தெரியும். கவி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாராபாரதி. ஓகேங்களா, 66க்கான ஆன்சர் என்னன்னா தாராபாரதி. பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா, பெருஞ்சித்திரனாரை பத்தி நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நம்ம வந்து பார்த்திருப்போம். துரைமாணிக்கம் என்று அழைக்கப்படுவது, பாவலரேறு அவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்திருப்போம். வாணிதாசன் தமிழகத்தின் ஓட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவரெல்லாம் ஒருவர். அடுத்தது 67 பாருங்க, தாராபாரதியின் இயற்பெயர் காண்க. தாராபாரதியுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, தாராபாரதியுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, சுரதாவுடைய இயற்பெயர் என்னது ராசகோபாலன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. ராதாகிருஷ்ணன் தாராபாரதியுடைய இயற்பெயர். அடுத்தது 68 பாருங்க, நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நூலாடை அப்படின்ற அந்த வார்த்தையை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்னன்னு பாருங்க, நூல் கூட்டல் ஆடை. ஓகேங்களா, அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நூல் கூட்டல் ஆடை. அடுத்தது பாருங்க, 1937 காந்தியடிகள் தலைமை வகித்த இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம். 1937 காந்தியடிகள் இலக்கிய மாநாடு ஒண்ணுல பங்கேற்றாரு. அது எந்த இடத்துல வந்து நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை. 69க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை. ஓகேங்களா, ஆன்சர் வந்து சென்னை. இப்ப சென்னையில என்ன அப்படின்னா இலக்கிய மாநாடு நடைபெற்றிருக்கும். அங்க காந்தியடிகள் போயிருப்பாரு. அந்த கூட்டத்தில் வந்து அந்த வரவேற்பு குழு தலைவராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வஉசி, அதாவது உவே சாமிநாதர் அவர்கள் தான். அவர் வந்து பேசும் பொழுது காந்தியடிகளுக்கு என்ன அந்த இடத்துல ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாரு, நான் தமிழ் கற்கணும்னா இவருடைய அடிநிழலில் இருந்து நான் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னுட்டு உவேசா அவர்களை பார்த்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, எங்கன்னா அந்த சென்னையில நடைபெற்ற அந்த இலக்கிய மாநாட்டுல அவர் பேசுறதை கேட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்க, காந்தியடிகள் யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பதான் சொன்னேன், யாருன்னா உவேசா அவர்கள். ஓகேங்களா, இப்ப காந்தியடிகள் ராஜாஜி வீட்டுக்கு போயிட்டு இந்த ரவுலட் சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது பாரதியார் வந்து அவரை மீட் பண்ண போவாரு. நாங்க வந்து ஒரு கூட்டம் வந்து நடத்துறோம், அதுக்கு நீங்க தலைமையே இருக்கணும் அப்படின்ட்டு காந்தியடிகள் கிட்ட பாரதியார் கேட்கும் போது காந்தியடிகள் இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அந்த கூட்டத்தை நாளைக்கு உங்களால வச்சுக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்கும் பொழுது பாரதியார் இல்ல நான் நினைச்சபடி இந்த கூட்டம் வந்து இன்னைக்கே தான் நடக்கணும், ஓகே நீங்க உங்களுடைய இயக்கத்திற்கு நீங்க வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்ப காந்தியடிகள் ராஜாஜி கிட்ட கேட்பாரு, யார் இவரு அப்படின்ட்டு கேட்கும் பொழுது இவர் தமிழ்நாட்டு கவிஞர், தமிழ்நாட்டினுடைய சொத்து அப்படின்ட்டு ராஜாஜி சொல்வாரு. காந்தியடிகள் என்ன சொல்வாருன்னா இவர் இந்தியாவினுடைய சொத்து, பாரதியார பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்வாரு. ஓகேங்களா, அடுத்தது வேலு நாச்சியார் தவறான இணை காண்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வேலு நாச்சியார் தவறான இணை. இதுல எது தவறு அப்படின்றது பாருங்க. இப்ப காலம் வந்து வேலு நாச்சியாருடைய காலம் 1730 இருந்து 1796. இதுவும் கரெக்ட். அவருடைய கணவர் பேர் என்னது முத்துவடுகநாதர். அவரை தான் என்ன காளையார் கோவில்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாகடிச்சிருப்பாங்க. அடுத்தது ஆண்கள் படைப்பிரிவுக்கு தாண்டவராயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆண்களுடைய படைப்பிரிவுக்கு தலைமையேற்று நடத்தியது மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள். பெண்கள் படைப்பிரிவுக்கு யார் தலைமை ஏற்றிருப்பாங்கன்னா குயிலி. அவங்கதான் தன்னுடைய உடம்பில் வந்து தீ வைத்து ஆங்கிலேயருடைய அந்த ஆயுத கிடங்கில் விழுந்து இறந்திருப்பாங்க. ஆயுத கிடங்கியே அழித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா குயிலி அவர்கள். ஓகேங்களா, இதுதான் இதுல எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா தாண்டவராயன். தாண்டவராயன் யார் அப்படின்னா வேலுநாச்சியாருடைய அமைச்சர் தான் யார் அப்படின்னா தாண்டவராயன் அவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருத்தமற்றது காண்க. இதுல எது வந்து பொருத்தமற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலை, எழுது, பள்ளி, ஓடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வந்து இது தொழில் பெயர், அதாவது என்ன அப்படின்னா பெயர் சொல்ல இருக்கக்கூடிய அந்த வகைகளை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்திருப்பாங்க. காலை என்பது என்னன்னா
காலப்பெயரை குறிக்கக்கூடியது. எழுது அப்படின்றது வினையை குறிக்கக்கூடியது, அப்ப இது வராது. பள்ளி என்பது இடத்தை குறிக்கக்கூடியது, இடப்பெயர். ஓடுதல் அப்படின்றது தொழில் பெயர் குறிக்கக்கூடியது. இது எல்லாமே என்ன அப்படின்னா பெயர் சொல்லில் வரக்கூடிய வகை. பட் எழுது அப்படின்றது வினையை குறிக்கக்கூடியது. அப்ப இதுக்கு தவறானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுதுதான். ஓகேங்களா. அடுத்தது 73 பாருங்க. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் வந்து கப்பல் அந்த கழகத்தை சங்கத்தை வந்து நிறுவியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா உவேசி. ஓகேங்களா. வஉசி, உவேசி சொல்லிட்டு பாருங்க. வஉ சிதம்பரனார் அவர்கள் தான். ஓகேங்களா. 1906 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுதேசி நாவாய் சங்கத்தை பதிவு செய்திருப்பார். ஓகேங்களா. அப்புறம் வஉசி என்ன பண்ணுவாருன்னா சென்னைக்கு வரும்பொழுது யாரை மீட் பண்ணுவதை வந்து யாரை சந்திப்பதை வழக்கமா வச்சுட்டு இருப்பாருன்னா பாரதியாரை சந்திப்பதை வந்து வஉசி அவர்கள் வழக்கமாகவே வச்சுட்டு இருப்பார். அடுத்தது பாருங்க, அகரவரிசையை காண்க. அகரவரிசை காண்க. ஓகேங்களா. இதுல எது அகரவரிசை அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் அதாவது ஆக்காங்கச்சல இப்ப பாப்பா பிபி புப்பு பேபே பை அந்த வரிசை வந்து கொடுத்திருக்காங்க. 74க்கு ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் வந்து சி, பாரதம். பா அப்படின்றது ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் ஈ வரிசை வரும், அதுக்கப்புறம் தான் ஊ வரிசை வரும், அதுக்கப்புறம் தான் ஊ வரிசை வரும். ஓகேங்களா. இது வந்து ஆ, இது வந்து ஆ வரிசை, இது வந்து ஈ வரிசை, இது வந்து ஊ வரிசை, அதுக்கப்புறம் தான் இது ஊ வரிசை. ஓகேங்களா. இப்ப அந்த வரிசைப்படி வார்த்தைகள் அமைஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்க, பொருந்தா சொல் காண்க. இதுல எது வந்து பொருந்தல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்ப அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மா என்பது பொருந்தவில்லை. ஏன்னா ஐ மற்றும் இது எல்லாமே இடைச்சொல், சொற்கள்ல வரும். இடைச்சொல், பெயர்ச்சொல், உரிச்சொல், இடைச்சொல் அப்படின்ட்டு என்ன வினைச்சொல் அப்படின்ட்டு 4 வகை அந்த சொற்கள் வரும் இல்லைங்களா. அதுல இடைச்சொல்ல வரக்கூடியது ஐ மற்றும். பட் மா என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரிச்சொல்லில் வரும். சிறப்பு மா நகரம் அப்படின்றத மா என்பது உரிச்சொல்லில் வரக்கூடியது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க 76. பேட்ராட்டிசம் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. இதுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டுப்பற்று. ஓகேங்களா. கலைக்கூடத்துக்கு ஆர்ட் கேலரி, ஆர்ட் கேலரி அப்படின்வாங்க. இலக்கியத்துக்கு லிட்ரேச்சர் அப்படின்வாங்க. மெய்யுணர்வு. ஓகேங்களா. இப்ப உங்களுக்கானது வந்து என்ன அப்படின்னா மெய்யுணர்வுக்கு என்ன அப்படின்றத நீங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 77. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து சேரும் என்று கூறியவர் யார்? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து சேரும் அப்படின்னுட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த பாடல் வரியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பராபரமே. ஓகேங்களா. அப்ப பராபரம் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யாரு? தாயுமானவர் அவர்கள் தான் இந்த பாடல் வரியை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா எழுதியிருக்காரு. ஓகேங்களா. 77க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி, தாயுமானவர். ஓகேங்களா. அடுத்தது 78 பாருங்க. ஏன்னா வந்து ஔவையார் வள்ளலார் பத்தி சொல்லணும்னா அடுத்த லெசன்ல நம்ம அவங்கள பத்தி பார்ப்போம். அதுல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தீர்க்கதரிசி எனும் நூலின் ஆசிரியர் யார்? தீர்க்கதரிசி அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் புவியரசு. தீர்க்கதரிசி அப்படின்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா புவியரசு. ஓகேங்களா. அடுத்தது இப்ப முடியரசு, தாராபாரதி இது எல்லாமே நம்ம ரிப்பீட்டடா இந்த இதுல வந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஓகேவா. நம்ம அடுத்தது 79 பார்க்கலாம். தாயுமானவர் பாடல் பின்வருவனவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தாயுமானவருடைய பாடல் பின்வருவனவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்னன்னா தமிழ் மொழியின் உபநிடதம். தாயுமானவருடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. திருவருட்பா யாருது? ராமலிங்க அடிகளாருடைய நூல் வந்து என்ன அப்படின்னா திருவருட்பா. ஓகேவா. அடுத்தது 80வது பாருங்க. தாயுமானவர் விசய ரகுநாத சேதுபதியிடம் பணியாற்றினார். தாயுமானவர் ஆற்றிய பணி தலைமை கணக்கர் இதுல வந்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன? விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பணியாற்றினார். ஓகேங்களா. அப்ப இது வந்து தவறு. தாயுமானவர் ஆற்றிய பணி என்ன அப்படின்னா அவர்கிட்ட தலைமை கணக்காரரா பணியாற்றினாரு. அப்ப இதுல எது வந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதற்கான ஆன்சர் என்னன்னா 1 மட்டும் தான் தவறு. அடுத்தது 81 பாருங்க. தான் என்று எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. ஓகேங்களா. தான் கூட்டல் என்று. அடுத்தது 82 பாருங்க. பின்வருவனவற்றில் எவற்றை வலியுறுத்தும் கல்வி அளிக்க வேண்டும்? பின்வருவனவற்றுள் எவற்றை வலியுறுத்தும் கல்வி அளிக்க வேண்டும் அப்படின்ட்டு மணிமேகலை கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதற்கான ஆன்சர் எவற்றை வலியுறுத்தும் கல்வி அமைக்க வேண்டும் அப்படின்னுட்டு மணிமேகலை அவர்கள் வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1 2 3 பெற்றோரை மதிக்கணும், முதியோரை பேணலும், உறவினர்களை அரவணைக்கணும். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மணிமேகலை தான். ஏன்னா இவங்க மணிமேகலை வந்து அரசர் வந்து சிறையில அடைச்சிருக்கும் பொழுது சிறைச்சாலையில நிறைய பேர் வந்து என்ன தப்பு செஞ்சிருப்பாங்க. பட் இப்ப எல்லாமே அவங்களுக்கு வந்து திருந்தி இருப்பாங்க. அவங்கள நீங்க என்ன பண்ணணும், விடுதலை செய்யணும், அவங்க திருந்துவதற்கும் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்ட்டு சொன்னது யாரு அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலை மணி பல்லவ தீவுக்கு அழைத்துட்டு போனது யாரு அப்படின்னா மணிமேகலா தெய்வம். அந்த தீவுல மணிப்பல்லவ தீவுல யாரு இருப்பாங்கன்னா தீவத்திலகை. இவங்க வந்து புத்தருடைய அந்த பாதத்தை என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப வைகாசி மாதம் திங்கள்ல மணிமேகலைக்கு ஒரு அமுத சுரப்பி அந்த கிண்ணம் வந்து கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அதுல உணவிட்ட பெண் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவிட்டிருப்பாங்க. அடுத்தது காவியா மாலையில் விளையாடினார். இத்தொடரில் பொருத்தமான பெயர் சொல் காண்க. பெயர் சொல் என்ன அப்படின்னா 6 இதுவும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, 6 வகை. அதுல காவியா மாலையில் விளையாடினால் அப்படின்றது எந்த வகையான பெயர் சொல் அப்படின்னு கேக்குறாங்க. பண்பு பெயர், பண்பு என்பது கேரக்டர் குறிக்கும், அது வராது. சினை பெயர் என்பது உறுப்புகளை குறிக்கக்கூடியது. கால பெயர் என்பது இப்ப வந்து காலை மாலை இரவு, அதுக்கப்புறம் என்ன நிமிடம், ஓகேங்களா, மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், வருடம், இந்த மாதிரி குறிக்கக்கூடியதுதான் காலப்பெயர். இடப்பெயர்னா இடம், இப்ப வந்து என்னன்னா பள்ளி, கல்லூரி, பேருந்து நிலையம், ஓகேங்களா, அதுக்கப்புறம் அலுவலகம், விளையாட்டு மைதானம், இந்த மாதிரி இடத்தை குறிக்கக்கூடியது என்னன்னா இடப்பெயர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்ப பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க மாலையில். மாலையில் என்பது எதை, காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலப்பெயர். ஓகேங்களா. அடுத்தது 85 பாருங்க. வாழை என்பதற்கு பொருத்தமான விடை காண்க. வாழை, இப்ப பொதுவா நம்ம வாழை மரம் அப்படின்னு சொல்லுவோம். மரம் இப்ப வந்து இடுகுறி பெயர் காரண பெயர். இடுகுறி பெயர்னா காரணமே கருதாமல் வைப்பதுதான் இடுகுறி பெயர். அப்ப மரம் அப்படின்றதுக்கு ஏன் பெயர் வச்சிருக்காங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. அப்ப காரணம் கருதாமல் பெயர் வைப்பது இடுகுறி பெயர். மரம்ன்றது இடுகுறி பெயர் நம்ம கண்டுபிடிச்சோம். பட் இது சிறப்பு பெயரா பொது பெயரா நம்மளுக்கு தெரியணும். மரம் என்பது பொது பெயர். ஓகேங்களா. வாழை என்பது என்னன்னா சிறப்பு பெயர். ஓகேங்களா. அந்த மரத்தை சிறப்பிக்கக்கூடிய பெயரை வைத்து சொல்வதால் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்றதை குறிக்கும். ஓகேங்களா. அடுத்தது அகரவரிசை காண்க. இதுல அகரவரிசை ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்கள் என்ன அப்படின்றது பார்க்கணும். உயிர் எழுத்துக்கள்ல ஓ ஓ ஓகே, ஓனான் அப்படின்றது கரெக்ட். அடுத்தது இது தை அப்படின்றது என்ன வரிசை, இது வந்து ஐ வரிசை. அடுத்தது தே அப்படின்றது ஏ வரிசை. கிளி சரி ஏ, கிளி ஈ வரிசை. ஓகேவா. இப்ப இத வந்து நீங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகரை வரிசைப்படி எழுதணும். 86வதுக்கு அகரை வரிசைப்படி எழுதுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓனான். ஃபர்ஸ்ட் ஓ. ஓகேவா. அடுத்தது எந்த வரிசை, ஈ வரிசை. ஓகேங்களா. அடுத்தது ஏ, அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா ஐ. ஓகேங்களா. அந்த வரிசைப்படி வரும். அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அடுத்தது பாருங்க, சோசியல் ஒர்க்கர் சொல்லுக்கு பொருத்தமான தமிழ் சொல்லை காண்க. என்ன அப்படின்னா சோசியல் அப்படின்னாவே என்ன, சமூக பணியாளர். ஓகேங்களா. அடுத்தது 88க்கு பாருங்க, உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பது சிறந்த அறம் அப்படின்னு கேக்குறாங்க. மகிழ்ச்சியா, மன்னிப்பு, துணிவு, குற்றம். இப்ப இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குற்றம் இல்லாமல் இருப்பதே ஒரு சிறந்த அறம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கினும் ஆகாதையா என்று கூறியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா அப்படின்னுட்டு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டி புத்தர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 90வது கொஸ்டின் பாருங்க, இனிமை கூட்டல் உயிர் சேர்த்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னா இனிமை கூட்டல் உயிர், உயிர் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னுயிர். ஓகேங்களா. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னுயிர் அப்படின்றது வரும். அடுத்தது பாருங்க, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி உணர்த்துவது எதை பற்றி உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருந்தோம்பலா, நேர்மையா, மனித நேயமா, ஒழுக்கமா, எதை பற்றி உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மனித நேயத்தை பற்றி விளக்குகிறது. ஓகேங்களா. அடுத்தது
ஓகே. வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம். வள்ளலார் எங்க சத்திய தர்மசாலையை தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் வடலூரில் தொடங்கினார். ஓகேங்களா. அடுத்தது, உலகத்தை குழந்தையின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. இது வரைக்கும் 80,000 குழந்தை தொழிலாளரை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து மீட் எடுத்திருக்காரு. ஓகேங்களா. ஔவையார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தொழுநோயாளிகளை வந்து இவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்கறது யார் அப்படின்னா ஔவையார் அவர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, வாழ்க்கை என்பது நீ வாழும் வரை அல்ல, அதாவது வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்ற ஒரு மனதில் நீ வாழும் வரை அப்படின்னுட்டு ஔவையார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சாரி, அன்னை தெரேசா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நான் ஔவையார் அப்படின்னுட்டு சொல்லிட்டேன், சாரி. இப்போ கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரேசா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை, அதாவது தொழு நோயாளிகளை வந்து பாதுகாப்பது யார் அப்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது யாருன்னா அன்னை தெரேசா. அவங்க தான் இந்த கொட்டேஷனை சொல்லியிருப்பாங்க. நான் மாத்தி ஔவையார் அப்படின்னுட்டு சொல்லிட்டேன். ஓகேங்களா. அடுத்தது, குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்துடன் தொடர்புடையது எது? அந்த இயக்கத்துடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்காக கைலாஷ் சத்யார்த்தி கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம் தான் என்னன்னா குழந்தையை பாதுகாப்பும் அப்படின்ற ஒரு இயக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேசம் உடுத்திய நூலாடை என்று திருக்குறள் என்று குறிப்பிடும் கவிஞர் யார்? தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னுட்டு திருக்குறளை குறிப்பிடக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியாரா, இல்ல கவிமணி தேசிக விநாயகனாரா, இல்ல கவிஞாயிரா, இல்ல தமிழ் தென்றல் திருவிக்காவா, யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 95வதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கவிஞாயிறு என்று அழைக்கக்கூடியவர். ஓகேங்களா. அவர் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்றார். அடுத்து 96, கூர் என்பது சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் காண்க. கூர் என்பது என்ன அப்படின்னா மிகுதி. அப்ப அதுக்கான இது எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மிகுதினா அதிகம். அப்ப அதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னா குறைவு. தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் என்று பாடியவர் யார்? ஓகேங்களா. யார் இதுல வந்து அந்த பாடல் வரியை பாடியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க 97வதுக்கு. அதுக்கான ஆன்சர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாயுமானவர். ஓகேங்களா. பராபர கன்னி அப்படின்ற பாடல் வரியில என்ன அப்படின்னா தாயுமானவர் இந்த பாடலை பாடியிருப்பார். அடுத்தது, அகர வரிசை காண்க. அகர வரிசையில ஃபர்ஸ்ட் எந்த வரிசை வரும் பாருங்க, மா தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா. மா, மா, மீ, மு அந்த வரிசை தான் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா மரகதம், ரெண்டுத்துல மரகதம் இருக்கு. அடுத்தது முத்து இருக்கு. அடுத்தது பாருங்க, வைடூரியமா இல்ல வைரமா எது வரும் அப்படின்றத அந்த அகர வரிசைப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வரும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரகதம், முத்து, வைடூரியம், அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா வைரம். ஏன்னா டா வரிசை வரும், அதுக்கப்புறம் தான் ரா வரிசை வரும். ஓகேங்களா. அடுத்தது 99 பாருங்க, மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? வினா எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் 5 அப்படின்றது பார்த்தோம். ஏ, ஐ, ஆ, ஓ, ஏ அப்படின்றது பார்த்தோம். இது என்ன அப்படின்னா மொழிக்கு முதலில் வரும், மொழிக்கு இறுதியில் வரும். இது என்ன அப்படின்னா மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் அப்படின்றது பார்த்தோம். அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின், பின்வருவற்றுள் பொருத்தமற்ற சுட்டு எழுத்து காண்க. சுட்டு எழுத்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுட்டு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 3. ஓகேங்களா. ஆ, இ, உ, இது 3 தான் சுட்டு எழுத்து. இந்த ஊ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த தற்காலத்தில் வந்து இந்த ஊ அப்படின்ற எழுத்து வந்து பயன்படுத்துவதில்லை, ஆ, இ தான் பயன்படுத்துறாங்க. அப்ப ஏ என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான ஆன்சர் ஏ என்பது சுட்டு எழுத்துக்கள்ல வந்து வராது, அது வந்து வினா எழுத்துக்கள்ல வந்துடும். ஓகேங்களா. இப்ப சுட்டு எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திரிபு சுட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னும் 2 வகை வந்து இருக்கும். ஓகேங்களா. அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அதுக்கப்புறம் திரிபு சுட்டு அப்படின்ட்டு இருக்கும். இதுல வந்து அண்மை சுட்டுல எந்த சுட்டு எழுத்துக்கள் பயன்படுத்துறாங்கன்னா ஈ அப்படின்ற சுட்டு எழுத்து பயன்படுத்துறாங்க. செய்மை சுட்டுல எந்த சுட்டு எழுத்து பயன்படுத்துறாங்கன்னா ஆ அப்படின்ற எழுத்து சுட்டு எழுத்தை வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா. இப்ப இந்த காலத்துல எந்த சுட்டு எழுத்து பயன்படுத்துவது இல்லைன்னா ஊ அப்படின்ற எழுத்து வந்து பயன்படுத்துவது. அதுக்கு பதிலா தான் அப்ப வந்து உது, உவன் அப்படின்ட்டு பயன்படுத்தினாங்க. இப்ப வந்து இது, இவன் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க
பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து 50 தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இதுவரைக்கும் நம்ம 6ல மட்டுமே வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். நம்ம இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ வந்து நீங்க பார்க்காதவங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே போயிட்டு நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்த வீடியோல வந்து அடுத்த கொஸ்டின்ஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் டு ஆல்.